நான் ஒரு பொது இடத்துல கொடியேற்ற போறேன்னா அதுவே ஒரு பெரிய பதற்றம். அங்க கொடி ஏத்தக்கூடாதுன்னு தடுப்பான். ஏத்துன கொடி கம்பத்தை வெட்டி போடுவான். கொடி கட்டையை இடிச்சு தள்ளுவான். பேனர்கள் கிழிக்கப்படும். பேனர்கள் கிழிக்கிறான். கார்ல கல்லெறிறான். இவ்வளவும் தாங்கிட்டு நான் குடியேற்றிக்கிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசுறேன். வாயில மலத்தை திணிக்கிற கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசுறேன். நான் ஈழத்தமிழர் பிரச்சனை மற்றவங்க பேசுறவங்களுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இந்த 25 வருஷமா மற்ற தலைவர்கள் பேசுனது வெறும் 500 பேரு 1000 பேரு அப்படிங்கிற அளவுல போன செய்திகள் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கடைசி மனிதர்கள் வரை இன்னைக்கு போயிருக்கு. கொண்டு சேர்த்திருக்கிறான். இதெல்லாம் பாராட்ட மனம் இல்லாதவன் எவனோ காழ்ப்புணர்ச்சியில் எழுதிட்டு உட்காந்துக்கிறான். என்னோட 25 ஆண்டுகள உழைப்பு வந்து ஒப்பிட்டா யாரோட ஒப்பிட சொல்லுங்க. நான் சிறைக்கு போகாம இருக்கலாம். என்ன கைது செய்யறதுல போலீஸ் சிகிச்சைகள் இருக்குது. நான் சிறைக்கு போகாம இருக்கலாம். நான் ஈழத்துக்கு போனப்பே நான் கைது பண்ணுவான்னு சொன்னாங்க. வந்த பிறகு கைது பண்ணுவான்னு சொன்னாங்க. நெடுமாறன் ஐயா நடத்தின மாநாட்டிலேயே நான் வந்து புலிகள் எல்லாம் பேசுறது பயப்பட்ட நேரத்தில், அச்சப்பட்ட நேரத்தில், அந்த மாநாட்டில் அந்த வார்த்தையை உச்சரிக்காம எல்லாம் பேசி இருந்த நேரத்தில் புலிகள் என்றால் ஈழம், ஈழம் என்றால் புலிகள் நான் அடிச்சு பேசினா அது புத்தகமா கூட வெளியிட்டுக்கிறோம். போலீஸ் என்ன கைது பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கைது செய்ய பயம். அண்மையில் கூட